அங்கிள் அங்கிள் எனக்கு இந்த அங்கிள் வார்த்தையில் கெட்டதாக ஒன்றும் தோணல, ஆனால் நக்கலாக தோணுது. ஸோ அகையில் அந்த அங்கிள் கூப்பிட்டது வந்து தவறான வார்த்தை கிடையாது. ஆனால் அந்த அங்கிள் நீ சொன்ன உச்சரிப்பு வந்து நக்கல் அடித்த. பிஜேபியை கொஞ்சம் ஊர்கா மாதிரி இழுக்கிறார். ஓகே, நரேந்திர மோடி ஏதோ சொல்லிட்டு பேர் சொல்லிட்டு, சரி அது அவங்க இஷ்டம். ஏன்னா நானுமே வந்துட்டு இந்த ஊழல் பண்ணுறவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்னோட அகராதியில் யார் அவன் எவனாக இருக்கட்டும், இவங்களை வந்து மாண்பு மிகுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கேட்கல. என் மனசு சொல்லுது, இந்த பொறுக்கிங்களெல்லாம் நீ மாண்பு மிகுன்னு கூப்பிடணும் தேவையில்லை. விஜய் ஒரு யங் பர்சன், உன்னை நம்பி வர்றவங்களாம் யங்ஸ்டர்ஸ். அந்த யங்ஸ்டர்ஸ்க்காக நம்ம எவ்வளவோ நல்லதெல்லாம் பண்ணலாம். ஆனால் உன்னோட பேச்சில் அதெல்லாம் கிடையாது. நீ சும்மா வந்து ஒரு இது இந்த டைலாக் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு, அந்த உன்னோட பேச்சில் வந்து ஒரு உணர்வு கிடையாது, ஒரு எமோஷன் இருக்கணும். என்னமோ வந்துச்சு ஏறிச்சு, அந்த இதுக்கு கிரீஸ் போட்டாங்களாமா, மக்கள் ஏறக்கூடாது மேலேன்னு சொல்லிட்டு. அப்போ நீ எதுக்கு அந்த ரேம்பை போடுற? ரேம்பே போடாத. நீ நிஜமாகவே நல்லவனாக இருந்தானா நீ எவ்வளோ கோடி, அட்லீஸ்ட் மினிமம் எனக்கு தெரிஞ்சு 50 or 100 கோடி நீ செலவு பண்ணியிருப்ப. யார் அப்போ வீட்டு காசு? மாநாடு நடத்திட்டு போட்டாது அவங்க பிரச்சனை. பட் நிஜமாகவே விஜய்க்கு வந்து மக்களுக்கு சேவை பண்ணணுன்னா அவ்வளோ பணம் அங்கே வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நடந்த மாநாடு நாட் வின் 2 hours. இந்த 2 hoursக்காக எவ்வளோ crores of rupees நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. மக்கள் உன்னை தேடி வரதை விட நீ ஏன் மக்களை தேடி போக முடியாது? அப்படின்னா உனக்கு ஒரு சோம்பேறித்தனம், ஆணவம், திமிர். இந்த புசி ஆனந்த் அவர் தமிழ் பேசுகிறவளா இல்லாட்டி அவர் ஃப்ரெஞ்சு பேசுகிறவரா எனக்கு அது புரியல. பாண்டிச்சேரி தான். பட் வந்து தமிழ் உன்னோட பாஷையா, உன்னோட பேசிக் லாங்குவேஜ், நீ வீட்டில் வந்து தமிழ் பேசுகிறியா இல்லை ஃப்ரெஞ்சு பேசுகிறியா இல்லை ஸ்பானிஷ் பேசுகிறியா புரியல. அவர் தமிழே ஒரு இவ்வளோ வயசு வந்து ஒரு ஆள் அரசியலில் இருந்து தமிழை வந்து அவ்வளோ அசிங்கமாக உச்சரிச்சிட்டு தப்பா. மேம், மற்றும் ஒரு காணொலியில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப வந்து சந்தோஷம். வணக்கம். வணக்கம். விஜய் மாநாடு போன வாரம் வந்து நடத்தி வந்து முடித்தார். நிறைய விஷயங்கள் விஜய் வந்து பேசினார். அதில் நிறைய கான்ட்ரவர்சியும் வந்து ஆச்சு. முக்கியமாக அந்த அங்கிள்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள்னு வந்து மென்ஷன் பண்ணதை வந்து ஆக்சுவலாக டிஎம்கே அட்டாக் பண்ணோன்னா விஜய் பேசல நிறைய விஷயத்தை அட்டாக் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அங்கிள்னு சொன்னதை பிடிச்சிட்டு பெருசாக ஒரு அட்டாக், இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணலை இது வரைக்கும். பட் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. தரைக்குறைவான வார்த்தைன்னு மென்ஷன் பண்ணுறாங்க டிஎம்கே சார்பாக. இது அங்கிள்ன்றதே தரைக்குறைவான வார்த்தை, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. இதை எப்படி வந்து பார்க்குறீங்க? இந்த விஜய் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இன்டர்வியூஸ் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். பட் ஆனாலும் இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து நாளைக்கு அரசியலுக்கு தலைவராக இந்த மக்கள் தேர்ந்தெடுத்துட்டா பை மிஸ்டேக், ஓகே, அப்போ இவங்கெல்லாம் ஒரு தலைவராக இல்லாட்டி ஒரு சிஎம்மாக வந்தானே இந்த நாடோட கதி எப்படி இருக்குன்னு சொல்லி தான் என்னோட ஆதாங்கம். எவ்ரிபடி எல்லாத்துக்குமே ரைட் இருக்குது அரசியல் வர்றதுக்கு. பட் அதுக்கும் ஒரு சில தரம் வேண்டும். தட் இஸ் ஒரு ஊரை ஏமாத்துறவன், டெரரிஸ்ட்டு, டேக்ஸ் கட்டாதவன், பொம்பளை பொறுக்கிங்க, கலாச்சாரம் காய்ச்சுறவன், இவனுங்கெல்லாம் வந்து அரசியலில் காசை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்தாங்கன்னா இந்த நாடு மக்கள் என்ன ஆவாங்க தான் என்னோட ஆதாங்கம். இப்போ வந்து அவரோட மாநாடு நடத்திட்டு போட்டாது அவங்க பிரச்சனை. பட் நிஜமாகவே விஜய்க்கு வந்து மக்களுக்கு சேவை பண்ணணுன்னா அவ்வளோ பணம் அங்கே வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நடந்த மாநாடு நாட் வின் 2 hours. இந்த 2 hoursக்காக எவ்வளோ crores of rupees நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. மக்கள் உன்னை தேடி வரதை விட நீ ஏன் மக்களை தேடி போக முடியாது? அப்படின்னா உனக்கு ஒரு சோம்பேறித்தனம், ஆணவம், திமிர். என்னென்னா நான் கூப்பிட்டா இவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லி அந்த ஒரு திமிர். அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே அதுக்கு தலகணம் புரியாமல் ஏதோ பேசியிருக்கு. ஒரு இம்மெச்சூர் பர்சன், ஐ ஒன்ட் டு கால் ஹிம் அ பாலிட்டிஷியன். ஒரு மனுஷனுக்கு ஒரு பேசிக் மெச்சூரிட்டி இருக்கணும். அவன் வந்து ஒரு படித்த பையன் சொல்லி சொல்கிறாங்க லாயோலா காலேஜில், ஓகே. அப்போ லாயோலா காலேஜ்லேருந்து வரதெல்லாம் இப்படி தான் பைத்தியக்காரத்தனமாக பேசுமாட்டில். ஒன்று வந்து உதயநிதி ஃப்ரம் லாயோலா, சூர்யா ஃப்ரம் லாயோலா, விஷால் ஃப்ரம் லாயோலா, அப்புறமேல் திங். ஐம் சாரி, இட்ஸ் அ 100-year இன்ஸ்டியூஷன். பட் எந்த மாதிரி ஒரு எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாப்புலாரிட்டிக்காக அந்த லாயோலாவில் போய் படிக்கிறது, ஓகே.
ஸோ ஐ டோன்ட் நோ இவங்க எந்த திமிர் ஆணவத்தில் இதெல்லாம் பேசுகிறாங்களோ தெரியாது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவளை பேர்த்த கூப்பிட்ட ஒருத்தன் வந்துட்டு அது ஏன் டே டைமில் அந்த வெயிலில் அந்த மாநாடு நடத்தணும்? அப்போ வந்து நீ வந்து ஏசியில் உட்காந்துப்ப, நீ வந்து உன்னோட கேரவேனில் ஏசி போட்டு உட்காருவேன், நீ ஒரு அந்த அரை மணி நேரமாக 3/4 மணி நேரத்துக்கு மட்டும் வெளியே வந்து அந்த வெயிலில் கொஞ்ச நேரம் இருக்கிற. பட் இந்த மக்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வரணும், அவங்க வந்து ஒரு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இந்த கூட்டத்தில் வந்து நெரிசலில், இதெல்லாம் ஒரு சென்சிபிள் பர்சன். நான் அவன் இடத்துல இருந்தேன்னா நான் மக்களை தேடி போவேன். மக்கள் வந்து என்னை தேடி வரணும்னு தேவையில்லை. நிஜமாகவே நான் மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைத்தால் நான் மக்களை தேடி போனேன். மக்கள் நம்மளை தேடி எதுக்கு வரலான்னா அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைகள் இது நம்மளுக்கு ஃபோன் பண்ணலாம். ஓகே, அதுக்கூட அவங்க வந்து செலவு பண்ணிட்டு வர வேணாம். அப்போ இந்த அந்த இந்த வந்த நபர்கள் அவங்க ஃபேன்ஸாக இருக்கலாம். பட் அவங்க வீட்டுக்கு எவ்வளோ செலவாகுது? இந்த பசங்க வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க, இல்லாட்டி அவங்க அப்பா அம்மா கிட்ட பிடுங்கி வந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு தேவையான ஒரு நிகழ்வா இந்த இந்த மாநாடு. ஓகே, அந்த காலத்துலலாம் மாநாடுன்னு பண்ணாங்கன்னா பொலிட்டிக்கல் மாநாடு அட்லீஸ்ட் மினிமம் 2 days அங்கே விவாதிப்பாங்க. என்ன பிரச்சனைகள் ஒரு அஜெண்டா மாதிரி வச்சு ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒன்றும் கிடையாது. ஏதோ வரான் மனப்பாடம் பண்ணி வச்சு பேன்னு கத்துறான். நான் இது 100 தடவை சொல்லியிருக்கேன். நான் வந்து பெரிய புலவர் கிடையாது தமிழ். ஆனால் இந்த பேப்பர் வச்சு பலன்னு பண்ணுறது கிடையாது. நம்மளுக்கு அறிவு இருக்குது. ஏதோ ஒன்று நல்லது பேசணும்னு நினச்சேன்னா அது நம்ம அறிவோடையே பேசலாம். ஸோ அந்த ஒரு பேசிக் அறிவு விஜய்க்கு கிடையாது. ஐம் சாரி, ஐ ஹாவ் டு சே தட். அவ்வளோ உங்கள் ரசிகர்கள் நீங்கள் என்ன ட்ரோல் பண்ணாலும் நான் வந்து அதை பற்றி கவலையே பட மாட்டேன். ஏன்னா இவங்கெல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு. நான் வந்து எந்த அரசியல் கட்சியும் நான் சப்போர்ட் பண்ணல. எந்த அரசியல் கட்சி தப்பு பண்ணாலும் தட்டி கேட்போம். எந்த அரசியல் கட்சி நல்லது பண்ணாலும் நம்ம வந்து அவங்கள பாராட்டலாம். அது தப்பு கிடையாது. நாட்டு நலனுக்காக மக்கள் நலனுக்காக நல்லது பண்ணாங்கன்னா நம்ம அதை பாராட்டணும். ஆனால் இங்கே வந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனோட பேச்சே என்னென்னா, நீ என்ன பண்ண போகிற, நீ மக்களுக்காக என்ன பண்ண போகிறேன்ட்டு ஒரு அஜெண்டாவே இல்லை. நான் வந்தால் கல்வி இலவசம் பண்ணுவேன், இல்லாட்டி இந்த மாதிரி கல்வி இலவசம்னா எப்படியெல்லாம் இலவசம், யாருக்காகலாம், விவசாயிகளுக்கு என்ன பண்ணுவேன், ஓகே, இந்த ஊழலை பற்றி என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு இதுவும் கிடையாது. ஏதோ வராங்க மேடையில் ஏறுறாங்க. இதில் வந்து ஒரு 4 பேர் ரெகுலராக பேசுகிறவங்க. ஒன்று வந்து அந்த புசி ஆனந்த், ஒன்று வந்து அந்த ஆதவ் அர்ஜுனா அது ஒரு ஆங்கிளில் பேசு. இந்த புசி ஆனந்த் அவர் தமிழ் பேசுகிறவளா இல்லாட்டி அவர் ஃப்ரெஞ்சு பேசுகிறவரா எனக்கு அது புரியல. பாண்டிச்சேரி தான். பட் வந்து தமிழ் உன்னோட பாஷையா, உன்னோட பேசிக் லாங்குவேஜ், நீ வீட்டில் வந்து தமிழ் பேசுகிறியா இல்லை ஃப்ரெஞ்சு பேசுகிறியா இல்லை ஸ்பானிஷ் பேசுகிறியா புரியல. ஒரு தமிழே ஒரு இவ்வளோ வயசு வந்து ஒரு ஆள் அரசியலில் இருந்து தமிழில் வந்து அவ்வளோ அசிங்கமாக உச்சரிச்சிட்டு தப்பாக. இப்போ நான் வந்து எப்போ நான் என்ன தப்பாக பேசுகிறேன் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் நான் வந்து பெரிய புலவர் கிடையாது தமிழில். ஓகே, அப்போ யார் மாதிரி ஆட்களை நீ தேர்ந்தெடுத்து அவங்கள என்ன பேச வைக்கிற? நீயும் பைத்தியக்காரனாட பேசுகிற, உன்னை ஃபாலோ பண்ணுறவனும் பைத்தியக்காரன் பேசுகிறான். அதுக்கப்புறம் நீ என்ன மெசேஜ் கொடுக்குற உன்னோட ரசிகர்களுக்கு இல்லாட்டி உன்னை தேடி வந்தவர்களுக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சொல்கிறாங்க 100 சேர் உடஞ்சிருச்சு, ஒருத்தன் சொல்கிறான் 1000 சேர் உடஞ்சிச்சு. 100 சேர் உடையுதோ 1000 சேர் உடையுதோ அந்த பசங்க அப்படியே திருடிட்டும் போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாழை இதெல்லாத்தையும் வெட்டிட்டு இது ஒரு ரவுடிசம். அப்போ வந்து என்ன டிசிப்ளின் நீ கற்றுக் கொடுப்ப, இல்லாட்டி நீ என்ன டிசிப்ளின் வர வைப்ப? இந்த இவங்களாம் யங் ஜென்ரேஷன். இந்த யங் ஜென்ரேஷனை நீ வந்து உன்னோட கெட்ட பழக்க வழக்கங்களால் நீ குட்டி சவராக்க போகிற. இட் இஸ் லைக் ரஜினிகாந்த் இந்த சின்ன பசங்களை என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அந்த காலத்தில், இந்த சிகரெட் எடுத்து இப்படி டப்புன்னு போட்டு இப்படி டப்புன்னு போட்டு இதெல்லாம் கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்குறது. ஓகே, அதில் இந்த சினிமா எடுக்கும் டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் மக்களுக்கு என்ன நல்லது வழிகாட்டினா கிடையாது. ஓகே, அப்போ வந்து இந்த மாநாட்டில் அவர் என்ன சொல்கிறாரு, பிஜேபியை கொஞ்சம் ஊர்கா மாதிரி இழுக்கிறார். ஓகே, நரேந்திர மோடி ஏதோ சொல்லி பேர் சொல்லிட்டு, சரி அது அவங்க இஷ்டம். ஏன்னா நானுமே வந்துட்டு இந்த ஊழல் பண்ணுறவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்னோட அகராதியில் யார் அவன் எவனாக இருக்கட்டும். ஓகே, பிரகாஷ் ராஜ் ஆல்சோ ஸ்பீக்ஸ் த சேம் லாங்குவேஜ். நான் தான் ஃபஸ்ட்
ஆரம்பிச்சது. ஓகே, இவங்களை வந்து மாண்பு மிகுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கேட்கல. என் மனசு சொல்லுது, இந்த பொறுக்கிங்களெல்லாம் நீ மாண்பு மிகுன்னு கூப்பிடணும் தேவையில்லை. ஒரு ஊழல் பண்ணுறவ எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கட்டும், அவங்கள வந்துட்டு நம்ம போய் அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லியோ இல்லாட்டி அவங்கள ஒரு பெரிய தலைவராக ஏற்றுக்க என் மனசு கேட்காது. ஸோ அகையில் அது இண்டிவிஜுவல் இது. ஓகே, ஓகே. அப்போ வந்து அது ஒரு இது. ரெண்டாவது வந்து நான் வந்து திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறேன். சரி, நீ இந்த 5 வருஷம் திமுக 4 வருஷம் ஆட்சியில் நீ கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த 2 வருஷத்தில் நீ என்ன போராட்டம் ரோட்டுக்கு போய் நீ என்ன பண்ணிக்கிறேன் கிடையாது. எல்லாரும் அந்த ஒரு நீட்டை ஒன்று வச்சுக்கிறாங்க. இந்த அனிதா அந்த பொண்ணு பாவம். ஓகே, அந்த பொண்ணை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த அரசியல்வாதி. இது வந்து தவறு. நீ ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது ஒரு சொல்யூஷன்ஸ் அது. இப்போ வந்து நான் வந்துன்னா நீட் வைப்பேன். எதுக்குன்னா நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணும்னு கம்பல்சரியாக பண்ணுற. அந்த நீட் எக்ஸாமாக வைக்காமல் அதை நீட்டை ஒரு சப்ஜெக்டாக தூக்கிட்டு வந்து 8ஆம் கிளாஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். கவர்மெண்ட் செய்யணும்னு நினச்சானா இப்போ வந்து இந்த 12வது வகுப்பு பசங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ்லேருந்தே அவங்களுக்கு வந்து டென்ஷன். அப்போ வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் என்ன படிக்க போகுது பாவம். அவங்களுக்கு அந்த வாழ்க்கையே ஒரு அந்த என்ன சொல்கிறது, இட்ஸ் அ யங் ஏஜ். அவங்களுக்கு விளையாடணும்னு தோணும், எவ்வளோ ஆசைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள், எல்லா வீட்லேயும் இந்த அம்மா அப்பாங்களே அவங்க வந்து ஒரு இந்த டியூஷன் சென்டர், அந்த டியூஷன் சென்டர், இட்ஸ் ஆல் நாட் மனசுக்கு நல்லது கிடையாது. அப்போ வந்து இந்த நீட்டை வந்து நீ 8ஆம் கிளாஸ்லேயே வகுப்பாக எடு, ஒரு கிளாஸ் சப்ஜெக்டாக எடு. நீ வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியை கம்பைன் பண்ணி நீட்டாக கொண்டு வந்துச்சின்னா அங்கேயே அவங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுத தேர்வு கற்றுக்குறாங்க. நீ என்ன பண்ணுற, தனியாருக்கு இந்த ஒரு டியூஷன் இது கொடுத்துட்டு அவன் காசை பிடுங்குறான். நிறைய பேர் 12th முடிச்சு 1 வருஷம் நீட்டாக வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஏஜ் போகுது எல்லாமே. இது வந்து இந்த ஆட்சியாளர்கள் எவனா ஒருத்தனாவது இதை பற்றி உருப்படியாக ஆராய்ச்சி பண்ணிக்கணும் கிடையாது. ஐ எம் அகெயின்ஸ்ட் திஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து அந்த 12த்துக்கும் உயிரை கொடுத்து படிக்குதுங்க. அதை படித்து முடிச்சோன்னா ஒரு லீவ் கூட அவங்களால என்ஜாய் பண்ண. அடுத்தது உடனே தட் இஸ் இன்ஜினியரிங் போகிறவங்க ஐஐடி போகணுன்னா ஒரு ஜேஇ இது பண்ணுறான், இவன் வந்து மெடிக்கல் போகிறவன் நீட். அப்போ வந்து இதுக்கு என்ன நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்க? எவனுமே பேசல. ஆனால் அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. ஒருத்தர் செத்து போயிட்டாங்க, ஒருத்தர் சாவில் வந்து நம்ம அரசியல் பண்ணுறது வந்து நம்மள மனுஷனே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த விஜய் அங்கிள் எனக்கு இந்த அங்கிள் வார்த்தையில் கெட்டதாக ஒன்றும் தோணல, ஆனால் நக்கலாக தோணுது. அங்கே வந்து கெட்ட மீனிங் கிடையாது. ஏன்னா நான் எல்லாத்தையுமே என்னை விட பெரியவங்களே சின்ன பண்ணாங்க எல்லாத்தையும் அங்கிள் ஆண்டின்னு தான் கூப்பிடுவோம் மரியாதையோடு. ஏன்னா எங்களுக்கு வந்து தமிழ் வார்த்தைகள் தெரியாது. அந்த காலகட்டத்தில் ஒரு மாமா இல்லை ஒரு அத்தை, சித்தி, சித்தப்பா, இந்த இதெல்லாம் எங்கள் வீட்டுங்களே எங்களுக்கு தெரியாது. அப்போ எல்லாத்தையும் ஆண்டி அங்கிள் தான் கூப்பிடுவோம். ஸோ அதில் அந்த அங்கிள் கூப்பிட்டது வந்து தவறான வார்த்தை கிடையாது. ஆனால் அந்த அங்கிள் நீ சொன்ன உச்சரிப்பு வந்து நக்கல் அடித்த அது தேவையில்லை. நீ வந்து இந்த ஆட்சியில் இந்த தவறுகள் நீ போய் எங்கன்னா ஒரு இடத்துல போய் இதன் தவறுகளை பிடிச்சியா வச்சியா? உனக்கு இருக்க செட்டப்புக்கு உனக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க தொண்டர்கள் உன் பின்னால். எங்களுக்கு இருந்து அதில் வந்து ஒரு ஆள் கிடையாது, எனக்கு தொண்டன் கிடையாது, எனக்கு கிடையாது. ஓகே, அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு 100 பேர் இருந்தாலே நான் 100 வேலை பார்ப்பேன். அப்போது நீ வெளியவே வரதில்லை. நீ வரும் அந்த எந்த ஊர், அந்த ஏதோ ஒரு ஊர் பனையூர், அந்த ஊரில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறேன். ஓகே, அங்கேருந்து என்றைக்கோ ஒரு நாள் வெளியே வர. அப்போ நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ வந்து நீ உன்னோட ஒரே ஒரு குறிக்கோள் அந்த முதலமைச்சர் நாட்காலியில் உட்காரணும்னு சொல்லி தான் உன்னோட கண்ணோட்டம் தவிர்த்துட்டு நீ மக்களுக்கு நீ என்ன செய்வ? இப்போ விவசாயிகள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ விவசாயிகளோட குறைகளை யாருமே கேட்கல. சும்மா அந்த நேரத்துக்கு ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஓட் பேங்க். ஆனால் அவங்களுக்காக என்ன ஒரு தீர்வு வருதுன்னா கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து முடித்து போன அப்புறம் இந்த வேலை வாய்ப்பு, அப்புறம் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வருது. ஒரு சிலர் என்ன சொல்கிறது ஆக்டிவிஸ்ட் இதெல்லாம் வெளியே கொண்டு வராங்க. ஆனால் யார் இந்த காலேஜஸை நடத்துகிறாங்க? முக்கால்வாசி 90% எல்லாமே அரசியல்வாதி தான் ஆரம்பிக்கிறோம். ஓகே, அப்போ வந்து அவங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன
அவங்களுக்கு நீ என்ன செய்வேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு யங் பர்சன், உன்னை நம்பி வர்றவங்களாம் யங்ஸ்டர்ஸ். அந்த யங்ஸ்டர்ஸ்க்காக நம்ம எவ்வளவோ நல்லதெல்லாம் பண்ணலாம். ஆனால் உன்னோட பேச்சில் அதெல்லாம் கிடையாது. நீ சும்மா வந்து ஒரு இது இந்த டைலாக் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு அந்த உன்னோட பேச்சில் வந்து ஒரு உணர்வு கிடையாது, ஒரு எமோஷன் இருக்கணும், ஒரு மாடுலேஷன் இருக்கணும். இப்போ வந்துட்டு ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் அஜித். நான் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் அஜித்தை பற்றி பேசுகிறேன்னா ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் அஜித். ஆனால் அந்த சினிமாஸ் இதில் சொல்கிறேன், அஜித் டைலாக் பேசுறதுக்கு ஒரு உயிர் இருக்கும், அதே வந்து விஜய் பேசுகிற டைலாக்கு உயிர் இருக்காது. அது புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஓகே, அப்போ வந்து உன்னோட பேச்சிலே அந்த உயிர் ஒன்று என்ன சொல்கிறது, ஒரு லைஃப் இல்லை. நீ வந்து சும்மா பேசுகிற மேலே ஏறி ஏதோ இது உன்னோட எரிச்சல் வேறு என்னமோ. ஆமாம், உன்னை வந்து உன்னோட மூவிஸை இந்த உதயநிதி பண்ணுறதும் தவறு, உதயநிதியும் டிஎம்கே அவங்க வந்து ஆட்சியில் உட்காந்து பண்ணுறதும் தவறு. அதே இது அவங்க ஜெயலலிதா அவங்க ஆட்சிக்கு வந்து நல்லா கப் சுப்புன்னு ஆயிட்டாங்க. ஆகையால் இந்த 2 ஆட்சியாளர்களும் அவங்கவுங்க ஆட்சி பண்ணும்போது அடுத்தவனை துன்புறுத்துறது அதுவும் தவறு. இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது. என்னென்னா இட் இஸ் டிட் ஃபார் டேட் பாலிட்டிக்ஸ். நீ பண்ணியா, நான் ஆட்சிக்கு வந்து தட்ஸ் வாட் வி மீன். வாடா நான் ஆட்சிக்கு வந்து நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்கிற பேச்சும் இருக்குது. அதுக்கப்புறம் இவன் பண்ணுறது அவன் பண்ணுறான். அப்போ வந்து மக்களுக்கு என்ன போய் சேருதுன்னா மக்களுக்கு எதுவுமே செய்கிறதில்ல, நல்லது நடக்கிறதில்ல. ஓகே, அப்போ வந்து அதை பற்றி விஜய் பேசிச்சானா விஜய் ஒன்றுமே பேசலை. என்னமோ வந்துச்சு ஏறிச்சு, அந்த இதுக்கு கிரீஸ் போட்டாங்களாமா மக்கள் ஏறக்கூடாது மேலேன்னு சொல்லிட்டு. அப்போ நீ எதுக்கு அந்த ரேம்பை போடுற? ரேம்பே போடாத. நீ நிஜமாகவே நல்லவனாக இருந்தானா நீ எவ்வளோ கோடி, அட்லீஸ்ட் மினிமம் எனக்கு தெரிஞ்சு 50 100 கோடி நீ செலவு பண்ணியிருப்ப. யார் அப்பா வீட்டு காசு வந்து உனக்கு செலவு பண்ணுறாங்களோ தெரியாது, இந்த கடவுளுக்கு தான் இதெல்லாம் தெரியும். அப்போ வந்து நீங்கள் அந்த பணத்தை அப்படி எரிக்க ரெடியாக இருக்கீங்க. அதாவது எவ்வளோ பேர் இன்றைக்கி இன்னும் நாட்டில் படிப்புக்கு வசதி இல்லாமல், ஆப்ரேஷன் பண்ண முடியாமல், வேலைக்கு போகாமல், சாப்பாட்டுக்கு இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த பணத்தை நீங்கள் வந்து எரிக்கிறீங்க. இதெல்லாம் எரிக்கிறோம் நம்ம. ஓகே, அப்போ வந்து இதை விட பாவம் வேறு எதுவும் கிடையாது. ஆகல நீ எல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு. ஐம் சாரி ஐ ஹவ் டு யூஸ் தீஸ் வேர்ட்ஸ். நீ எல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு. நான் எப்படி ரஜினிகாந்தை சொன்னனோ, ரஜினிகாந்தெல்லாம் அரசியலுக்கு வந்தால் அவனுக்கும் கேடு, நாட்டுக்கும் ஒரு கேடு. ஏன்னா நாடும் செத்து போயிடும், நீயும் செத்து போயிடும், எல்லாருமே செத்து போவோம், அது வேறு விஷயம். செத்து போகுதுன்னு சொன்னேன்னா உன்னால் வந்து நாடே குட்டி செவராயிடும். ஓகே, ஐயா திஸ் இஸ் மை திங். நான் வந்து அவனை விட வயசில் பெரிய இது, ஐ ஹவ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தேன் விஜய். ஐ திங்க் எனக்கு ரைட். அப்போ வந்து இந்த மாதிரி இந்த மாநாடுக்கு வரதால இவங்க சாவது இது அங்கே குடிக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. இவனே குடிக்கிறான், இவனே அங்கே கேரவேனை வச்சு ஆடிட்டுருக்கான். அப்போ வந்து நீ எல்லாம் நாட்டுக்கு என்ன நல்லது செய்வேன்? நீ எல்லாம் நாட்டுக்கு ஒரு தீய சக்தி. ப்ளீஸ் நீ வராத. உனக்கு வந்து எப்படியே நீ 200 கோடி சம்பாதிக்கிற, நீ வந்து நாட்டுக்கு வந்து ஒன்றும் நல்லது செய்ய போகல. நீ உங்கள் வீட்டில் எங்கே இருக்கியோ நல்லா இருந்துட்டு போ. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்.